வணக்கம் நண்பர்களே. நாளை 14/4/2024 மங்களகரமான தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திர மாதம் பிறக்கப்போகுது. அதற்காக அனைவருக்கும் இனிய ஸ்ரீ குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திர மாதம்னாலே பல சிறப்புகள் இருக்குது. அது என்னென்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல சித்திர மாதத்தில் சூரியன் மீனத்திலிருந்து மேஷ ராசியில் பிரவேசிக்கும் நாள் தான் சித்திர முதல் நாள். சித்திர மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மேஷ ராசியில தான் சஞ்சரிக்கிறார். அதனால தான் இந்த மாதத்தை மேஷ மாதம்னு சொல்லுவாங்க. மேஷ ராசியில தான் சூரிய பகவான் உச்சம் அடைகிறார். சித்திர மாசத்தோட முதல் நாள் தான் பூமியே பிரம்மா படைச்சதா புராணம் சொல்லுது. சித்திர மாசத்து சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமைங்கள்ல பார்வதியை வழிபட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகுமா. சித்திர மாசத்து சுக்லபட்ச திருவாதிர நட்சத்திரத்துல தான் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜ சுவாமி அவதரித்தார். சித்திர மாசத்துல தான் ஸ்ரீ ராமபிரான் சுக்லபட்சத்துல புனர்பூசம் நட்சத்திர நன்னாள்ல நவமி திதியில அவதரித்தார். 17/4/24 ஸ்ரீராம நவமி பிறக்கிறது. இதே சித்திர மாசத்துல சுக்லபட்ச திருவாதிர நட்சத்திரத்துல தான் ஆதிசங்கர பகவான் பாதால் அவர்களும் அவதரித்தார். சித்திர பௌர்ணமி தினத்தன்று நெய் தீபம் ஏற்றி குபேரன் மனைவி சித்ரா தேவியை வழிபட்டா செல்வம் பெருகொன்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது. மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறவரும் திரு அவதார தினமும் இந்த சித்திரையில தான். சித்ரா பௌர்ணமி தினத்துக்கு உப்பு இல்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தா ஆயுள் பலம் கூடும். சித்திர மாச பரணி நட்சத்திர நாள்ல பைரவரை நினைச்சு விரதம் இருந்தா காரிய தடைகள் விலகும். அன்னைக்கு பைரவருக்கு தயிர் சாதம் நிவேதனம் படைச்சா எதிரி பயமே இல்லாம இருக்குமா. சித்திர மாசம் மூல நட்சத்திர தினத்தன்று ஸ்ரீ லட்சுமி நாராயணரை வணங்கினா நினைச்சது நடக்கும். சித்திர மாசம் சுக்லபட்ச திருதி அன்று சிவபார்வதியை வணங்கி தானங்கள் செய்தா சிறப்பாக வாழ்ந்து நிறைவில புக்தி அடையலாம். சித்திர முதல் நாள் அன்னைக்கு கேரளாவில் கோவில்களில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு ரூபாய் நாணயம் வழங்குவாங்களாம். இதற்கு கை நீட்டம்னு பேருங்களாம். நம்ம கூட பெரியவங்கள்லாம் நம்மளை விட சின்னவங்களுக்கு இந்த மாதிரி காசு கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவாங்க. சித்திர மாதம் நடைபெற மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசிச்சா கலத்திர தோஷமும் நாகதோஷமும் விலகும்னு ஐதீகம். யார் ஒருத்தர் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகள் பார்க்குறாரோ அவரது தலைமுறைக்கே தோஷ நிவர்த்தி கிடைச்சி விடுங்கிறதோ நம்பிக்கை. சித்திர மாசம்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கிற தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வடம் பிடிச்சு இழுத்தா வழக்குகளில் வெற்றி உண்டாகும். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் இந்திர விழா சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு நடந்ததாக தான் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்திர மாசத்துல தாகசாந்திக்கு நீர்மோர் குடிக்க கொடுத்தா ஜென்மாந்திர பாவம் விலகுமா. வெல்லம் கலந்த பானகம் குடிக்க கொடுத்தா வைகுண்டவாசமே கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்திலையுமே பானகம் குடிக்கிறது உடம்புல டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற வியாதியை தடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. சித்திர மாசத்துல தான் ஸ்ரீ வராக பெருமாள் அவதாரமும் நிகழ்ந்தது. சித்ரா பௌர்ணமி திதி தேவர்களுக்கே உகந்தது. எனவே அன்னைக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வணங்குறது சித்தி கிடைக்கும். சித்திர திருவிழா மதுரை சமயபுரம் தவிர திருவல்லிக்கேணி, ஸ்ரீபெரும்பூர், குருவாயூர், திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருப்புகலூர், வேதாரண்யம், திருவையாறு, காஞ்சிபுரம் ஆகிய பல ஊர்கள்லையும் இன்னும் சிறப்பாக நடத்தப்படுது. சித்திர மாசத்துல பிறக்கிறவங்களே கல்வி அறிவு உடையவர்களாகவும் நல்ல செயல் செய்பவர்களாகவும் சுவையான உணவு மீது நாட்டம் கொண்டவராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் தகுதி பெற்றவர்கள்னு ஜோதிட நூல் சொல்லுது. சித்திரை முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெறுமா. இரவில் பார்த்தீங்கன்னா உற்சவர் ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சித்திரகுப்தரை நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் வழிபட்டா கேது தோஷம் நீங்கும். பூர்வ ஜென்ம தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், கல்வி தோஷம் ஆகிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சித்திர மாச அமாவாசை அடுத்த சுக்லபட்ச திருதியை தான் அச்சய திருதி அப்படின்னு போற்றப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான தர்ம காரியங்கள் செய்கிறது பெரும் புண்ணியத்தை தரும். 10/5/24 அன்னைக்கு தான் அக்ஷய திருதி, பலராமர் ஜெயந்தி, ராஜ மாதங்கி ஜெயந்தி அதெல்லாம் வருது. அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் தர்மம் செய்யறதுல வெண்மையான பண்டங்கள் பொருட்கள் அவங்கவுங்க வசதிக்கேற்ப தானம் செய்வது நல்லது. அதாவது அன்னதானம், தயிர் சாதம், ஏழைகளுக்கு புதிய வஸ்திரம், வெள்ளை வேஷ்டி இதெல்லாம் தானம் வழங்கலாம். சுமங்கலிக்கு கன்னி பெண்களுக்கெல்லாம் மல்லிப்பூலாம் வாங்கி கொடுக்கலாம்.
இந்த தான தர்மங்கள்லாம் நம்மளுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். சித்திரை மாதம் திருதியை அன்னைக்கு தான் பகவான் விஷ்ணு வந்து மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார். ஆகவே அன்னைக்கு மத்ஸ்ய ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமியில் லக்ஷ்மி தேவி வைகுண்ட லோகத்திலேருந்து பூமிக்கு வந்ததா புராணம் சொல்லுது. அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை செஞ்சால் செல்வ செழிப்பு ஏற்படும். சித்திரை மாத சுக்ல அஷ்டமியில் அம்பிகை பிறந்ததாக கூறப்படுகிறது. அன்னைக்கு புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது. யமதர்மனோட சிஷ்யனான புண்ணிய பாவக்கணக்கு சித்திரகுப்தன் தோன்றியதும் சித்திரை மாச பௌர்ணமி நாளில் தான். ஒரு சித்திரை மாசத்துல சித்திர நட்சத்திர தினத்தன்னைக்குத்தான் நீலாதேவி மற்றும் கன்னிகாம்பா ஆகியோரை சித்திரகுப்தன் மணந்ததாகவும் புராணம் சொல்லுகிறது. ஸ்ரீரங்கத்தில் கஜேந்திர மோட்ச விழா சித்திரை மாசத்துல தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஏற்ற மாதம். எனவே நம் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த புது வருஷம் அனைத்து துயரங்களும் விலங்கி நல்லதே நடக்கட்டும் என்று 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இறைவனையும் வேண்டி வணங்கி வாழ்த்து கூறுகிறேன். நன்றி.